ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உங்களுடைய டெல்மி நானாஜில் அடிச்சுவடுகள் போன முறை நான் உங்களுக்கு சொல்லி பாதியில் ஒரு பகுதி நிறுத்தினேன் இல்லையா, அது இன்றைக்கி உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. ஏன்னா தேர்தல்கள் வர இருக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட நபர்களை நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்தால் நாம் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலயமா பார்க்க போகிறோம். குழந்தைகள் நீங்கள் என்ன செய்வீங்க, கேட்குற விஷயங்களை உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லலாம், உங்களுடைய ஜாதி ஜனத்துக்கிட்ட சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு பாருங்கள், இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் மூலயமா நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி இது நாங்கள் செய்துட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுடைய டெல்மி நானாஜி இந்த அடிச்சோடு 2ல் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஒரு ரோம் நாட்டிலிருந்து ஒரு அம்பாஸ்டர் தூதர் ஒரு நாட்டினுடைய அதிபரை சந்திக்க வரும்போது நடந்த ஒரு நிகழ்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகளே வாங்க, இப்போ நாம் மதினா நகரத்துக்கு போக போகிறோம். அதுதான் இஸ்லாமிக் பேரரசனுடைய தலைநகர். நம்ம நாட்டினுடைய தலைநகர் எது? டெல்லி இல்லையா? அதே மாதிரி இஸ்லாம் பறந்து விருந்து இருந்த ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தலைநகராக மதினா இருந்தது. அந்த மதினாவில் ஜனாதிபதியை தேடிட்டு ரோம் நாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அம்பாஸ்டர் வராரு, தூதுவர், வெளி விவகாரத்துறை அமைச்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு நபர் சந்திக்க வரார். சந்திக்க வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், விசாரிக்கிறாரு. எப்பவுமே பாருங்கள், நான் போன முறையிலே சொன்னேன், இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களில் ரொம்ப எளிமைத்துவம் இருக்கும். ரெண்டாவது ஒரு பயபக்தியும் இருக்கும். அதில் நாம் கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் ஒவ்வொரு செயலுக்குன்னு சொல்லிட்டு பயபக்தி இருக்கும். அந்த பயபக்தியினுடைய வெளிப்பாடாக தான் பாருங்கள், இந்த எளிமையும் இந்த அமைதியும் இந்த நல்லாட்சியும் நடைபெறும். சரி, இப்போது அந்த தூதர் வராரு, ரோம் நாட்டிலேருந்து வராரு. அந்த மதினாவுடைய தெருக்களில் விசாரிக்கிறாரு, உங்களுடைய நாட்டினுடைய அதிபரை ஜனாதிபதியை சந்திக்க நான் வந்திருக்கிறேன், அவர் எங்கே இருக்காரு, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் இடத்தை இப்போ சொல்லணும் இல்லையா, சொல்கிறாரு, இது மாதிரி எங்கள் ஜனாதிபதி, நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க ஐயா, போயிட்டு இந்த தெருவனுடைய கடைசியில் ஏதாவது ஈச்ச மரத்தினுடைய கீழே எங்கள் ஜனாதிபதி படுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குல்ல, உங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது, சொல்கிற எனக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதை பார்த்து கொண்டு இருக்கவங்களும் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு நாட்டினுடைய அதிபரை ஒரு தூதர் சந்திக்க வரும்போது எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது, எங்கே இருக்கிறாருன்னா தெருவில் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு பதிலை சொல்கிறாரு. பிறகு என்ன நடக்குது, அவர் நம்பாமல் நம்மளை மாதிரியே ஆச்சரியத்தோடு அந்த தெருக்களில், மதினாவுடைய தெருக்கள் நடந்து போகிறாரு. போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு பேரீச்ச மரம், நாம் இருக்கிறது மாதிரி ஒரு ஒரு சூழலில் பேரீச்ச மரத்துக்கு கீழே ஒருத்தர் படுத்து தூங்குறது பார்க்குறாரு. விசாரிக்கும் போது அவர் தான் ஜனாதிபதினு தெரியுது. அவருடைய தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பதிவு பண்ணியிருக்குன்னா, பேரிச்சம் அந்த மரத்தினுடைய நிழலில் வெறும் கையை தலைகணை மாதிரி வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. அவருடைய ஆடைகளில் 11 ஒட்டுகள் இருக்குது. அவருடைய செருப்பு கிழிஞ்சு போய் கிடக்கு. ஒரு ரொம்ப பழைய கிழிஞ்சு போன செருப்பை தைச்சு போட்டிருக்காங்க மாதிரி ஒரு நைந்து போன ஒரு செருப்பு அவருடைய காலடியில் இருக்கிறத பார்க்குறாரு. அசந்து போகிறாரு. அவர் தான் ஹதரத் உமர், அவர் மேலே இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உருவாதாக. நாம் ஆரம்பத்தில் நபிகள் நாயகத்தினுடைய எளிமையும் அவருடைய பயபக்தியையும் ஒரு சாதாரண குடிசையும் பார்த்தோம். அந்த அடிச்சுவடைகளை பின்பற்றி நடந்த ஹதரத் அபூபக்கர் ஜனாதிபதி ஆனவுடனே தெருக்களில் சாதாரண ஒரு வணிகர் மாதிரி, துணி வியாபாரி, அவர் வியாபாரம் செய்ததை பார்த்தோம். அவருடைய வீட்டில் ஒரு முறை இனிப்பு செய்யும்போது அந்த அதிகபட்சமாக அந்த ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பைத்துல் மாலின் தொகையை அவர் கட் பண்ணி அது கூட வேணான்னு சொல்கிறது நம்ம பார்த்தோம். பிறகு அவருடைய மௌத்தில் இறப்பில் எவ்வளோ மானியமாக பைத்துல் மாலிருந்து மாதாந்திர சம்பளமாக அவருடைய குடும்பத்துக்கு வாங்கினாரோ அதை திருப்பி தந்தது பார்த்தோம். பாருங்கள், அதே ரூட்டில் அதே அடிச்சுவடுகளில் நடந்த அதற்கு உமருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு சொன்னால், இதே தான் பயபக்தியாக மிக எளிமையாக. நம்ம காந்தி தாத்தாவே சொன்னார், இந்த நாட்டில் இந்தியாவில் உமருடைய ஆட்சி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின ஒரு மாபெரும் தலைவராக, ஆட்சியாளராக அவர் இருக்கார். சரி, அடுத்ததாக 4வது
ஒரு அடிச்சுவட்டில் நடந்த இந்த அடிச்சுவடுகள் நடந்த அடுத்த வரலாறு என்ன, அதையும் வந்து நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் போன முறை கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தும் கூட இதனுடைய தொடர்ச்சியாக இந்த அடிச்சுவடுகளோட தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, மீண்டும் தலைநகருக்கு ஒருவர் ஆட்சி அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய இயலாமை வறுமை நிலைமையை சொல்லி ஏதாவது உதவி பெறலாம்னு சொல்லிட்டு வராரு. வரும்போது பள்ளிவாசல், மதீனாவுடைய பள்ளிவாசல், தொழுகை முடிச்சுட்டு உக்காந்துட்டு பார்க்குறாரு. அந்த பள்ளிவாசலில் வந்து ஒரு மூலையில் உக்காந்துட்டு ஒருத்தர் வந்து காஞ்சி போன ரொட்டி துண்டிகளை வந்து சாப்பிட்றத பார்க்குறாரு. ஐயோ, நான் தலைநகரில் ஜனாதிபதியை சந்தித்து என்னோடய வறுமை நிலைமையை வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனால் வந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னுடைய தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு, இங்கே என்னை விட பஞ்சபராரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு, கண்ணீர் சிந்துறாரு. அந்த காஞ்சி போன ரொட்டி துண்டுகளை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு இருந்தவர் சாப்பிட்டு முடித்த உடனே வராரு. புதிதாக வந்திருக்க பள்ளிவாசலில் நபர் சந்திக்கிறாரு, சலாம் சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது சொல்கிறாரு, என்ன எங்கே கேட்குறீங்க, நான் ஜனாதிபதியை வந்து சந்திக்க வந்திருக்கிறேன், என்னுடைய வந்து ஏழ்மைக்காக ஏதாவது உதவி மானியம் பெறலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் தலைநகரத்தில் நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னை விட மோசமாக இருக்குது பாருங்கள், நீங்களே வந்து காஞ்சி போன ரொட்டி துண்டுகளை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க, நான் என்ன சொல்கிறது என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அவர் சிரிச்சுட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, தட்டி கொடுத்து அவரை நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி உங்களுடைய நிகழ்ச்சிப்படியை வந்து நீங்கள் ஜனாதிபதியை சந்திங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு உறுதி அளிக்கிறேன். அவரை நம்பியோ நம்பாமலோ அதே மாதிரி முடிஞ்சு அடுத்த கட்டமாக நேராக போய் ஜனாதிபதி சந்திக்க போகிறாரு. போகும்போது அந்த ஜனாதிபதியினுடைய அந்த வீட்டுக்கு போகும்போது எதிர்க்க வர நபர் யார் தெரியுமா, பள்ளிவாசலில் காஞ்சி போன ரொட்டி துண்டுகளில் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு இருந்தார்ல, அதே நபரை பார்க்குறாரு. பிள்ளைகளை பாருங்கள், இவர் தான் வந்து ஹதரத் உஸ்மான். முதல்ல ஒவ்வொரு ரூட் பை ரூட்டாக எப்படி வராங்க பாருங்கள், அந்த அடிச்சோடுகளை பின்பற்றி வந்து நாம் வாழும்போது ஒரு மாடலாக நாம் வந்து நபிகள் நாயகத்தை வந்து பின்பற்றும் போது நம்முடைய ஆட்சி அமைப்பு அதிகாரம் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப எளிமையாக மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக கவனத்தில், எந்த விதமான ஊழல் இல்லாமல் அமைதியான முறையில், ஒழுக்க சீர்கேடுகள் இல்லாமல், என்ன திட்டங்களோ அந்த திட்டங்கள் அத்தனையும் வந்து மக்களுக்கு சேர்ற மாதிரி, நடுவில் எங்கேயும் வந்து எந்த விதமான கரப்ஷன் இல்லாத மாதிரி சேரும் பிள்ளைகளை. ஆக நாம் வந்து இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளை தான் நாம் வந்து இன்றைக்கே வந்து சிந்தனை பண்ணணும். நீங்கள் இதை நானாஜி சொல்கிறத கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் வளர்ந்து ஆளாகும் போது, நானாஜி மாதிரி ஆளாகும் போது நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஆட்சி அதிகாரம் நம்முடைய இந்திய நாட்டில் மலரும். நாம் எல்லாம் வந்து சுபிட்சமாக இருப்போம், வறுமை ஒழிந்து போயிடும், பெண்கள் பாதுகாப்பான முறையில் இருப்பாங்க, ஒவ்வொரு நலத்திட்டங்களும் வந்து சிறப்பான முறையில் செயல்படும், எங்கேயும் வந்து பாருங்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ முடியும். பிள்ளைகளை இருக்கிற இந்த எலெக்ஷனில் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவங்களுக்கு ஓட்டளிக்க சொல்லுங்கள், நாணயமானவங்களுக்கு ஓட்டளிக்க சொல்லுங்கள், வகுப்பு வெறி இல்லாத எல்லா மக்களையும் நேசிக்கிறவங்களுக்கு ஓட்டளிக்க சொல்லுங்கள். சரிதானே சொல்லுவீங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுவீங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவத்தோடு உங்களுடைய டெல்மி நானாஜி வருவார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல்மி நானாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகளை.